இப்போ இந்த டாக் ஷேங்க் அப்படிங்கிறது எப்படி போடணும்னா, முதல்ல ஷீப் ஷேங்க் தான் போடணும். இது ஒரு ஷீப் ஷேங்கோட வேரியேஷன் தானே. அதனால் ஷீப் ஷேங்க் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே மடிச்சுக்கிறோம். இந்த எண்டில் ஒரு ஆஃப் ஹிட்ச் போடுவோம் இல்லைங்களா. இது வழக்கமானது தான். அதே போல் இந்த எண்டில் ஒரு ஆஃப் ஹிட்ச் போடுறோம். அதுவும் வழக்கமானது தான். அப்போ என்ன பண்ணிட்டோம், ரெண்டு எண்டுலேயும் ஆஃப் ஹிட்ச் போட்டுட்டோம். இப்போ ஒரு ஷீப் ஷேங்க் கிடச்சிச்சு. இப்போ இது எப்போ டாக் ஷேங்க் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ரைட் சைடில் உள்ள எண்டை என்ன பண்ணுறோம், இந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துடுறோம். இங்கே பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே இந்த ரைட் சைடில் உள்ள எண்டு இருக்குல்ல, இதை உள்ளே விட்டு எடுத்துடுறோம். சரியா போச்சு. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் உள்ள எண்டை லெஃப்ட் சைடுடைய லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துடுறோம். இதுக்கு பேர் தான் டாக் ஷேங்க்னு பேர். இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்ருப்போம், ஷீப் ஷேங்கை அவிராமல் இருக்கணும்னா ஒரு வலுப்படுத்துறதுக்கு இப்படி போடுவோம், இடையில ஒரு குச்சி கூட வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்போம் நம்ம. ஆனால் அப்படி இல்லை. இதேமாரி போட்டிருந்தா ஷீப் ஷேங்கினுடைய வேரியேஷன் ரெண்டு எண்டி இது மாதிரி விட்டு எடுத்திருந்தா இதுக்கு பேர் டாக் ஷேங்க்னு பேர். அடுத்த வேறொரு காணொலியில் கேட் ஷேங்க் எப்படின்னு பார்ப்போம். அதுவும் ஷீப் ஷேங்கினுடைய வேரியேஷன் தான்.